நமது அன்பு சகோதரர்கள் அனைவரும் பின்னால் இருக்கும் இருக்கையில் அமரும்படி தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியை துவங்கி விடுவோம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடாரம் கொண்டான் 1000வது வெற்றி விழா நுழைவாயில் வளைவினை திறக்க இருக்கிறார். காணொலி வாயிலாக இந்த நிகழ்வை துவங்குவதற்கு முன்னர் அறிஞர் ஐயா ஸ்ரீதரன் அவர்களை மேடைக்கு வருமாறு ஆரவாழி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். விஸ்வநாதனே அவர்களை பற்றிய ஒரு मेमेंटो अंडमान तमिழர் संगम का ओर से अंडमान उलग तमिल संगम का ओर से मेमेंटो मेंबर ऑफ पार्लियामेंट विश्वनाथन दादाजी को स्वागत करते हैं. நம்முடைய பழம்பெரும் தலைவர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்வடைகிறோம். அந்தமான் அலெக்சாண்டர் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய ஐயா மருதவான் அவர்கள் 94 வயதிலும் கூட இந்த அந்தமான் தமிழர் சங்கத்தினுடைய ராஜேந்திர சோழனின் கடாரம் கொண்டான் நிகழ்வில் பங்கு கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறார். 1963 அந்தமானில் எந்த அரசியல் கட்சியும் இல்லாத ஒரு காலத்தில் முதலாக 1963 திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்தமானில் தொடங்கியவர் ஐயா. அவருக்கு கைத்தட்டங்களோடு உங்களுடைய பாராட்டுதலும் ஆசீர்வாதங்களும் தேவை. அந்தமானில் தமிழ் பள்ளி வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். இந்த அந்தமான் தமிழர் சங்கம் நிறுவப்படுவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்தவர். 94 வயதை அகவை கொண்ட மூத்த தமிழர் இங்கே கடாரம் கொண்டானை பெருமைப்படுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்பதில் உலக தமிழ் சங்கம் அந்தமான் தமிழர் சங்கம் பெருமை கொள்கிறது. தலைவர்களை அவரது பாராட்டுமாறு போகிறார்கள். மிக உயர்ந்த நவீனத்தோடு இந்த இளம் வயதில் வளர்கிற இந்த இளம் தலைவரை பாராட்டி வருகிற வண்ணம் அனைவரும் தலையோடு எழுப்பி அவரை பாராட்டுமாறு அன்போடு கேட்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழர்கள் சங்கே முழங்கி பொதிகை மழையில் பறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம் புறம் என பிரிந்து இயல் இசை ஆடவம் என வளர்ந்து முக்கணிகளாய் கணிந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து
60 70களிலே எல்லாம் எல்லாவற்றிற்கும் இந்தியாவை எதிர்பார்த்திருந்த ஒரு சூழல் இன்றைக்கு முற்றிலுமாக மாறிவிட்டது. இந்த தீவிலே இன்றைக்கு எல்லாமே இங்கு கிடைக்கிறது, எந்த வசதியும் இல்லை என்கின்ற ஒரு குறைபாடு இல்லை என்றால் இதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர்கள் தமிழர்கள் தான். இன்றைக்கு என்ன வேண்டும், எந்த நேரத்தில் எது வேண்டும் என்பதற்கெல்லாம் சற்றும் மயங்காமல் தயங்காமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு பெருமை. மிக முக்கியமான வரலாற்று சாதனைகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அமைதி காத்து ஆட்சி முடிவாவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உலகத்திலே 192 நாடுகளிலே தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு சிறப்பான தமிழ் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மத்திய அரசிலே ஆட்சி மொழியாக இன்னும் இல்லை என்பது நிலைக்கூடிய செய்தி. திருக்குறளை இந்தியா தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற 3 கோரிக்கைகளை வைத்து டெல்லியிலே 133 தமிழ் கவிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். சென்னையிலே 25 மாவட்டங்களிலே உலக திருக்குறள் கூட்டமைப்பானது ஆர்ப்பாட்டம் நடத்தியது. சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகிலேயே உபயோகமான நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துரைகள் நாளை நடைபெற இருக்கிறது. கண்டிப்பாக நாளை அனைவரும் காலை 10 மணிக்கு துவங்க விழாவில் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அந்தமான் தமிழர் சங்கத்துடைய நிர்வாகிகள் குறிப்பிட்டது போல மாலை இங்கிலீஷ் நிகழ்ச்சியோடு மட்டுமல்லாமல் நாளை மிக முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. தமிழர்கள் வீரத்திற்கும் பெருமைக்கும் வரலாற்றுக்கும் மட்டும் உரியவர்கள் அல்ல, அவர்களுடைய சோழர்களுடைய வரலாற்றில் இன்று இந்த நிகழ்வு அந்தமான் தமிழர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்களே, எனக்கு முன்னால் பேசியிருக்கக்கூடிய ஞானமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்வினுடைய தலைவராக நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா தொழில் அறிஞர் ஸ்ரீதர் அவர்களே, இன்று மாலை உலக தமிழ் சங்க அமைப்பு ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் 1000வது நினைவு விழா இந்த தோரண வாயிலை கட்டுவதற்கான நிதி ஆதாரத்தை அளித்திருந்தாலும் கூட இரு தின விழாவாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவினை இங்கே கட்டமைப்பதற்கு உறுதுணையாக பொருளுதவி செய்து நாங்கள் தமிழர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் குறிப்பிட்ட சில வள்ளல்களை தேடிச் செல்லும் பொழுது அகமகிழ்வோடு முகமலர்வோடு அள்ளி கொடுத்த இந்த விழா இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த போராளர்களை இங்கே பெருமைப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக அடிப்படை காரணமாக இருந்த புரவலர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். சபையில் இருந்தால் தயவு கூர்ந்து எழுந்து தங்கள் முகத்தை காண்பிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆர்எஸ்என் வினோத் அவர்கள், ஏடி முருகானந்தம் அவர்கள்,
ஏ.டி. முருகானந்தம் அவர்கள், கரவொலி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி சகோதர சகோதரிகளே, உறக்கம் வந்துவிட்டதா? கரவொலியை எழுப்புங்கள். விஸ்வநாதன், ஆர்பிசி விஸ்வநாதன் அவர்கள், லேபினித் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், எஸ்கேபி காதர்பாவா அவர்கள், சத்தம் கேட்கல, கைத்தட்ட சத்தம் கேட்கல. இவர்களெல்லாம் உதவி செய்வதால் தான் தமிழர் சங்கம் உயிர்ப்போடு இருக்கிறது. எங்களுக்கு உழைப்பதற்கு ஆற்றல் தேவை. அந்த சக்தியை அளிப்பவர்கள் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். டிஎஸ்பி பாஸ்கரன் அவர்கள், டிஎஸ்பி பார்மசூட்டிக்கல் சச்சின் அவர்கள், அவங்க இல்லாவிட்டாலும் கைத்தட்டலாம், பெயருக்கு கைத்தட்டலாம். ஜமால் ட்ரேடர்ஸ் அவர்கள், ராஜேஸ்வரி ஜுவல்லரி திரு சுப்பிரமணியம் அவர்கள், செல்வி சண்முகவேல் அவர்கள், திருமதி செல்வி சண்முகவேல் நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறார். எப்பொழுது நாங்கள் அணுகினாலும் முகமலர உதவி செய்பவர். திரு ஏ.கே.டி. தினேஷ் அவர்கள், கேபிஎம் ஷிப்பிங் பாபு அவர்கள், ராஜேந்திரா ட்ரேடர்ஸ் வேலு அவர்கள், மொமானி டீசல் மோகன் அவர்கள், ரங்கம் ஷிப்பிங், ரங்கம் ஷாப்பிங், ஏகேஆர் கனி அவர்கள், திரு சேவிக பெருமாள் அவர்கள், குரு என்டர்பிரைசஸ் திரு தினகர் அவர்கள், ஜிஎம்எஸ் ட்ரேடர்ஸ் முத்து கணபதி அவர்கள், வெங்கடேஸ்வரா ட்ரேடர்ஸ் கார்த்திக் அவர்கள், ஆசிரியை தமிழ்செல்வி அவர்கள், எப்போது எந்த நிகழ்வு நடந்தாலும் அவரை நாங்கள் தொடர்பு கொள்வதில்லை. காரணம், ஒரு அரசு ஊழியரிடம் நாங்கள் அதிகம் எதிர்பார்ப்பதில்லை. இருந்தாலும் அவரே தொடர்பு கொண்டு எங்களுக்கு அவரால் முடிந்த உதவியை செய்வார். அவருக்கும் நன்றிகள். நாங்கள் இந்த சேவையை ஆற்றுவதற்கும் தமிழர்களின் ஒற்றுமைக்காகவும் உரிமைக்காக குரல் கொடுப்பதற்காகவும் தேவையான ஆற்றலையும் சக்தியையும் வழங்கக்கூடிய இந்த புறவர்கள் அனைவருக்கும் மனதார இருகரம் கோப்பி அந்தமான் தமிழர் சங்கம் நன்றிகளை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. நாளை நடக்கக்கூடிய நிகழ்வில் நாளை துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்வில் அத்தனை புறவர்களையும் பெருமைப்படுத்தும் நிகழ்வு நடைபெறும். நன்றி. கடல் சோழன் என்கிற தலைப்பில் அதியமான் ஆண்ட தகவல் மண்ணிலிருந்து தமிழ் கவிஞர் மன்றம் நடத்தி இங்கே வருகின்றிருக்கிற இந்த செயலாளர் ஆசிரியர் இளவு அவர்களை உரையாற்ற அனுப்பினார். நான் இனிக்கும் நற்தமிழே, நான் வணங்கும் செந்தமிழே, என் மூச்சு இருக்கும் வரை என் முதல் வணக்கம் உனக்குத்தான். முத்தமிழே முதல் வணக்கம். அவையோர்கள் அனைவருக்கும் அன்பான என் வணக்கம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை எல்லாம் ஒரு இடத்திலே ஒருங்கிணைத்து ஒப்பற்றதொரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழ் சிறக பொறுப்பாளர்களுக்கும் அதே போன்று அந்தமான் தமிழர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் வருகை தந்த நிகழ்வை கேட்டுக் கொண்டிருப்பவருக்கும் அன்பான என் வணக்கம். பொருதலக்கை மால் எங்கே மணி மாபெங்கே போர் முகத்து எவர்களும் புறங்கூடாத பொருள் எங்கே எங்கே என்று முரசுபட்டி வாழ்ந்த தமிழர்களின் வீரத்தை பற்றி காலையிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்குற்றால் உண்ட மகனும் எனக்கேற்ற வீரனிடம் உங்குற்ற மகிழ்வோடு ஈமனுற்றால் வீரத்தார் புலியங்கு போயிருக்கும், அது போர்களத்தால் புகுந்திருக்கும். ஆனால் அந்த புலி வாழ்ந்த குகை இதுதான் என்று தன் மனிதர்களை காட்டுகின்றார் என்று சொல்லுகிறது புறநானூற்று பாடல்.
வேலெடுத்து யானையை கொன்ற வீரன் வேல் தேடி அழுத்து பின் தன் மார்பில் இருந்த வேலெடுத்து இதனையை வீழ்த்தினான் என்று சொல்லுகிறார். இது எல்லாம் ஏன் சொல்கிறேன்? இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இளைஞர்களையும் பெரிய வீரம் கொண்ட மங்கைகளையும் கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தினால் சோழர்கள் எல்லாம் கடல் கடந்து வெற்றி பெற்று வந்தார்கள். காலையில இருந்து சோழர்கள் பற்றியும் ராஜேந்திரனை பற்றியும் ராஜராஜ சோழன் பற்றியும் ஐயாவர்கள் ஆய்வாளர்களாக அதே போன்ற அத்தனை கருத்தாளர்களும் அத்தனையும் சொல்லிவிட்டார்கள். நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நான் விட முடியாது அல்லவா? என்னவே தமிழ் சொந்தங்களே, இனிது இனிது ஏகாண்டும் இனிது, அதனிலும் இனிது ஆதியை தொழுது, அதனிலும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதாலே என்று சொன்னார் அதிகமான அந்த மண்ணிலே உள்ளாகிய அப்பை. அப்படி இந்தியவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து வீழ்ச்சிகளும் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், திசை கொடுத்த வேகத்திலே வண்ண வேண்டும், சூழ்ச்சிகளை வஞ்சகத்தை புறாமலை தொகையாக எழுந்திருத்த தூள் தூளாக்கும் ஆட்சியை மரச்சேர்வு நிற வேண்டும், கடல் போல செஞ்சவர்களை பொறுக்க வேண்டும் என்று சொன்னான் பாரதி. இமயம் போல் உயர்ந்த நாடு தன் மொழியில் தாழ்ந்தால் வீழும் என்று சொன்னார். ஆகவே தமிழ் மொழியை உயர்த்துவதும் தமிழ் அரசுகளை உயர்த்துவதும் ஒன்று என்ற காரணத்தால் காலையிலே இருந்து நாம் இந்த மொழியை கொண்ட அரசர்களையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், இன்று இங்கே இருந்து கடற்கடந்து பல 100 மைல் பயணம் செய்திருந்தால் விமானத்திலேயோ அல்லது கப்பலிலேயோ பயணம் செய்திருக்கிறோம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சோழர்கள் இந்த தெற்காசிய மண்டலத்தையே தன் கைக்குள்ளே வைத்திருந்தார்கள். முதலாக நம்முடைய கரிகால் சோழர்கள் கிபி 111 இருந்து 116 வரையிலே இலங்கைக்கு கடற்படையை கொண்டு சென்று இலங்கையின் ஒரு பகுதியை கைப்பற்றி இருக்கிறார். முதல் கடற்படை போரை கரிகாலனை தொடங்கிவிட்டார் சோழ பரம்பரை. அதன் பிறகு பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களுக்கு தொகை கொடுத்துக் கொண்டிருந்த காலத்திலே ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய இடமாக இலங்கை இருந்தது. அந்த இலங்கை இருந்த காரணத்தினாலே அந்த இலங்கையை கைப்பற்ற வேண்டும் என்ற கணக்கோடு ராஜராஜ சோழனை அனுப்பினார்கள். கூடுதலாக மேலும் சில பகுதிகளை அவர் கைப்பற்றினார். ஆனால் ராஜேந்திர சோழன் தான் ஒட்டுமொத்த இலங்கையும் கைப்பற்றி மிகப்பெரிய படாரம் கொண்டவனாக இலங்கையையும் கொண்டார். இலங்கையை கொண்டதோடு விட்டானா முன்னீர் தீவு என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய லட்சத்தீவுகள் எல்லாம் கடல் கடந்து வெற்றி கொண்டார். அங்கே வெற்றி கொண்டவர் கடாரம் நோக்கி படையெடுக்க வேண்டும் என்றும் சுமித்ரா நோக்கி படையெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த காலத்திலே அவனுக்கு கடற்கரை ஓரமெல்லாம் இருக்கக்கூடியவர்களான கடற்பயணத்துக்கு இடையூறு செய்து கொண்டிருந்தார்கள். தமிழகத்திலே இருந்து துவங்கி கங்கை வரையிலே இருக்கிற கடற்கரை பகுதிகளை ஒட்டுமொத்தமாக தன் ஆதிக்கத்திற்குள்ளே கொண்டு வந்தார். ஆக ஒப்பாரும் விக்காரும் இல்லாமல் தடுப்பதற்கு யாரும் இல்லாமல் தந்து தடையின்றி படையெடுப்பதற்கான வழியை செய்தார். அவன் போரிட்ட அதே காலகட்டத்திலே கஜினி முகமது என்ற ஒரு இஸ்லாமிய அந்த அரசன் இந்தியாவின் மேற்கு பகுதியிலே இருந்து இந்தியாவை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே இருந்து வரக்கூடியவனுக்கு ஆற்றுக்கு மன்னன் ஒருவனுக்கு தென்னாட்டிலே இருக்கிறான் என்பது அவனுக்கும் தெரிகிறது. அவன் இவனை நோக்கி வரவில்லை. ராஜேந்திரனுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. தெற்காசிய மண்டலத்திலே கப்பல் வணிகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக தமிழகத்தில் தலைமையில் செய்ய முடியும். வியாபார நிறுவனத்தை அறிந்தவனாக அதிலே உயர்த்தினால் வளம் பொழிக்கும் என்று நினைத்தான். ஆகவே கடலை நோக்கி அவன் பயணத்தைக் கொள்கிறான். கடல் கொள்ளைகளை அடைக்கிறார்கள் சோழர்கள். தெற்காசிய மண்டலம் முழுவதையும் தெற்கிலே கொண்டு வந்தார்கள். மலேசியா, சிங்கப்பூர், மலாயா என்று சொல்லக்கூடிய பகுதிகள், இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஜாவா, சுமத்ரா என்ற அத்தனை தீவுகளையும் தன் அடியிலே கொண்டு வந்தார். யோசித்து பாருங்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், நார்வண்டி தரையிறக்கம் என்ற ஒரு போராட்டம் 1944 வருடத்தை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். सबका नमस्कार। आज इच्छा है कि तमिल में बात करने का, लेकिन अंडमान में जितना हमारा जो भाई लोग है नहीं समझेगा। आज तमिल संगम का अंदर में एक बहुत बड़ा एक फंक्शन चल रहा है, जो राजेंद्र चोळन
उसको गडारम कोंडे सोलन बोलेगा, उसको अंडमान आके 1000 years हुआ है। तो इधर में एक अच्छा फंक्शन हो रहा है, उसके बारे में नॉलेज देने के लिए पूरा दुनिया से आदमी आया है, डेनमार्क से आया है, ब्रुनेई से आया है, मलेशिया से आया है, पूरा इन लोग विस्तार से ये इधर में डिस्कशन हो रहा है। राजेंद्र चोलन के बारे में बात करना बोलने से एक व्यक्ति बोला वो समुद्र की तरह है, वो जो साउथ से लेके श्रीलंका गया, उसके बाद इंडोनेशिया, मलेशिया, कंबोडिया, वियतनाम, मतलब जितना वो कर सके वो करा। और वो जो तमिल के लिए किया, तमिल पॉपुलेशन में किया, शायद कोई आदमी ये 1000 साल से नहीं किया। हम लोग को बहुत बड़ा गर्व का बात है कि ऐसा एक व्यक्ति हम लोगों के बीच में पैदा हुआ, और ऐसा एक व्यक्ति जो अंडमान में भी आया। देखिए नक्कावरम करके एक इन लोग का जो इतिहास में लिखा हुआ है, नक्कावरम क्या है, निकोबार, निकोबार में आके वो अपना, देखिए वो जमाना में 1000 घोड़ा, 1000 हाथी, 1 लाख ऊपर आदमी को समुद्र का वाई लेके गया। उसको खाना कैसा अरेंज किया, उन लोगों के लिए पानी कैसा अरेंज किया, सोच नहीं सकता। हम लोग एक जहाज चलने के लिए हम लोग पानी का और इसका हम लोग तड़प रहा है, वो टाइम में वो कैसा भी अरेंज किया। और उस टाइम में टेक्नोलॉजी नहीं है, फिर भी वो चिड़िया को लग के पूरा पिजन्स को बेच के कितना डिस्टेंस चेक किया, कुछ समुद्र का डेप्थ चेक करने के लिए कुछ यूज किया। ऐसा एक व्यक्ति आज हम लोग उसको ऑनर कर रहे हैं। आज पूरा दुनिया से जो आदमी आया है, जो हम लोग पुलवर बोलते हैं, हिंदी में क्या बोलेगा, वो कवि जो है पूरा दुनिया से आया है। और पूरा कवि लोग खाली ये गडारम कोंडे सोलन के बारे में बात कर रहे हैं, बहुत अच्छा बात है। और आप लोग भी ये जो इवेंट को कवर कर रहे हैं, ये खाली तमिल के लिए नहीं है। जब निकोबार आया था वो इधर में भी कुछ अच्छा काम करके गया। तो हम आपको सबको एक धन्यवाद देना चाहता हूँ कि आप लोग ये प्रोग्राम भी कवर कर रहे हैं। धन्यवाद सर। एक क्वेश्चन मेरा रहेगा कि हम लोग तमिल के बारे में बात कर चुके हैं, चोला जो डायनेस्टी है, तो सर जो अंडमान में जो चोला डायनेस्टी हमें हुआ था, जहाँ से पूरा उन लोग साउथ ईस्ट एशिया को कवर करें, तो कहीं ना कहीं हम लोग अंडमान में इश्यू देखेंगे कि इसके बारे में पब्लिक को ज्यादा अवेयर नहीं है सर, पब्लिक यूथ को अवेयर नहीं है, क्योंकि आप पॉलिटिकल से आप एंगेज है, तो आप किस तरह का आगे लेके नहीं, ये जो बहुत बड़ा एक गर्व का बात बोल दिया कि अंडमान में जो हिस्ट्री है वो भी राजेंद्र चोलन का हिस्ट्री है, अंडमान आदमी लोगों को मालूम नहीं है। ये हम तमिल संगम का जो ऑर्गेनाइजर्स है इन लोगों को बोलेंगे, आज एक खुलासा हुआ है, आज एक खुलासा का शुरुआत हुआ है। सो जरूर ये खाली तमिल के लिए नहीं है, ये पूरा अंडमान का पूरा वासी लोग के लिए एक बहुत बड़ा खुलासा। हम लोग बोलते हैं हम लोग प्री 42 है, वो प्री 42 नहीं है, ये प्री क्या बोलेंगे उसको, 1000 years के पहले वो आया है। सो वही आदमी जो है अंडमान को डिस्कवर किया वो। धन्यवाद। அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட இந்த தமிழ் சமூகம் 1000 ஆண்டுகள் இந்த மண்ணில் தெற்காசிய ஆண்ட நிகழ்வை கொண்டாடுவதற்கான பெரும் பாக்கியத்தை அந்தமான் தமிழர் சங்கம் பெற்றிருக்கிறது. அதற்கு வாய்ப்பு வழங்கிய உலக தமிழ் சரகத்திற்கும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவிய நன்கொடை உதவிய தமிழ் உறவுகளுக்கும் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு வானம் பொழிந்து கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்கு வந்த என் உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற்று நடந்து கொண்டிருக்கிறது, அது ராஜேந்திர சோழன் ஆசியால் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். सबको नमस्कार। मैं पहले आप जो जितना भी सोशल मीडिया बंधु यहाँ पे जो फ्रेंड्स मीडिया पर्सन्स आए हैं, सबको मैं तहे दिल से धन्यवाद कहना चाहता हूँ, क्योंकि आज मौसम बहुत ही खराब है, बहुत ही ज़्यादा बारिश चल रहा है, फिर भी आज तमिलर संगम में बहुत ही अच्छा एक ऐतिहासिक प्रोग्राम चल रहा है। आज राजेंद्र चोलन जो एम्परर चोला, राजेंद्र चोला जो 1000 years का पहले 1014 to 1025 में आपको निकोबार, आज का निकोबार पहले नक्कावरम था, वो नक्कावरम को नेवी बेस बना करके आपको बर्मा, इंडोनेशिया, मलेशिया, साउथ एशिया कंट्री को पूरा अपना राज्य का अंदर में जो लेके आया, उसका 1000 साल हुआ है। हमारा थोड़ा दिन का पहले
हमारा माननीय प्रधानमंत्री भी गंगईकोंडा सोलापुरम तमिलनाडु में किया था। वहां पे बहुत बड़ा एक सेलिब्रेशन में वो अपना पार्टिसिपेट किया था। आज उसका सिलसिला में आज 1000 ईयर्स को जो कंप्लीट हुआ वाला सेरेमनी है वो आज अंडमान निकोबार में अंडमान तमिल संगम और उलग तमिल चिरगम दोनों ऑर्गेनाइजेशन मिलकर के आज ये प्रोग्राम को बनाता है। आज 16 तारीख को आज हमारा माननीय सांसद विष्णुभद्र जी आज इसमें पार्टिसिपेट किया। आज मुख्य अतिथि बनकर आया, हमारा बीच में 1 घंटा बैठे हुए था और आज उन्होंने भी आज राजेंद्र चोलन का बारे में अपना विचार बताया। आज मोर देन 1000 तमिलियंस आज ये प्रोग्राम में पार्टिसिपेट करके बहुत अच्छा प्रोग्राम चल रहा है। आज कल भी प्रोग्राम है, कल का प्रोग्राम में 17 तारीख को हमारा माननीय उपराज्यपाल जी मुख्य अतिथि बनकर के आ रहा है। वो पहले बार अंडमान में कोई प्राइवेट इंस्टीट्यूशन में एक ऑर्गेनाइजेशन में पहले बार मुख्य अतिथि बन करके कल यहाँ पे आ रहा है। उसके लिए भी मैं धन्यवाद कहता हूँ उपराज्यपाल साहब को। कल का प्रोग्राम में भी बहुत बढ़िया प्रोग्राम है। कल सुबह 10 बजे शुरू होकर शाम तक चलेगा और जितने भी हमारा आपका माध्यम से मैं अनुरोध करता हूँ, जितने भी आपका जो मीडिया देखते हैं, सोशल मीडिया में आपका प्रोग्राम देखते हैं, सभी को मैं अनुरोध करता हूँ कल भी 10 बजे प्रोग्राम शुरू होगा, आरंभ होगा। कल 10 बजे से शाम को 5 बजे तक प्रोग्राम रहेगा। इसलिए सारा प्रोग्राम में आप भी पार्टिसिपेट करके ये राजा राजेंद्र चोलन का जो 1000 ईयर्स कंप्लीशन सेरेमनी का जो विजय उत्सव में आप भी भाग लेना है। धन्यवाद। அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று அந்தமான் தமிழர் சங்கத்தில் ராஜராஜ சோழன் கடாரம் கொண்டாடின் 1000வது ஆண்டின் நினைவு விழாவை உலக தமிழ் சரகத்திலும் இணைந்து அந்தமான் தமிழ் சங்கம் ஒரு விழாவினை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இன்று காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை நிகழ்ச்சி முடிவடைந்தது. இன்று மாலை 5 மணி அளவில் லக்ஷ்மண் சூதினி இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நாளை நிகழ்வில் நமது துணைநிலை ஆளுநர் திருமிகு DK ஜோஷி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த விழாவானது ராஜராஜ சோழன் அந்தமான் தீவிற்கு 1014, 1025 ஆண்டுகளில் வந்திருக்கிறார். அச்சமயம் நாம் இப்போது நிக்கோபார் என்று சொல்லப்படும் நக்காவரம் தீவில் கடற்படை தளமாக வைத்திருந்து அங்கிருந்து தெற்கு ஆசியா நாட்டினை பிடித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்ட பெயரம் உண்டது. இந்த நிகழ்ச்சி பல தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான நினைவு வளைவை அமைத்திருந்தோம். அதை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த காலை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்திருந்தார். இந்த நிகழ்ச்சியை காரணம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நாம் யார், நாம் இந்தியர்கள் என்னென்ன பணி செய்தோம், சிறப்பு பணிகள் செய்தோம் என்பதும் அடுத்த வரும் தலைமுறைக்கு தெரியும் என்பதற்காகத்தான் நடத்தப்படுகிறது. நமக்கு ஒரு இந்தியனாக, தமிழனாக மிகவும் பெருமை கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இது. இதற்காக உலகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 40 நாடுகளில் இருந்து இந்தோனேஷியா, அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், நெதர்லாந்து, துபாய் எல்லா நாட்டிலிருந்தும் தமிழ் அறிஞர்கள் வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். இது ஒரு அந்தமானில் ஒரு வரலாற்று மிக்க நிகழ்ச்சி. இதற்காக வந்திருந்த அனைவருக்கும் இந்த யூடியூப் கவர் செய்வதற்கும் மிக்க மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள். கண்டிப்பா அந்தமானுங்கிறது நம்மளுடைய இந்தியால ஒரு பகுதிங்கிறது முதல் பெருமை. ஏன்னா இதையும் நம்ம விட்டு கொடுக்காம கச்சத்துக்கு போல நம்மளிடம் உள்ளது ஒரு சிறப்பு. அந்தமானை பொறுத்தவரை இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு மாநிலமாக திகழ்கிறது இந்தியாவில் ஒரு பகுதியாக. அந்தமானை பொறுத்தவரை கண்கள் வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இயற்கை எழில் மிகுந்த ஒரு பூமி. இந்த பூமியில இருக்க ஒரு வருத்தமான விஷயம், உயர்ந்த கட்டடங்களை கட்ட இயலாது. ஏன்னா மண் வளம் குறைவு. அதனால மரங்களுக்கும் செடிகளுக்கும் வாய்ப்பா போய்விட்டது. இயற்கைக்கு உகந்த ஒரு மண் இந்த மண்ணு. எங்க உலக தமிழ் சிறகமும் உலக தமிழ் சங்கம் நமது அந்தமான் தமிழ் சங்கமும் இணைந்து நடத்த அந்த மாநாட்டில் பங்கு பெற்ற எங்க சேலமர தொழிலாளர் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த மாநாட்டில் தெரியும். அதுக்காக கட்டமைப்பு அமைத்து உழைத்துக் கொண்டிருக்கூடிய அனைவருக்கும் மேற்கொண்ட தமிழ் சங்கம் பொன்னுசாமி அவர்கள் போன்ற நம்மளது டாக்டர் தனிகால சித்தர் அவர்கள், டாக்டர் வேலாயுத அவர்கள், நம்ம கோபி நெதர்லாந்து கோபி அவர்கள், நம் எண்ணற்ற எல்லாரும் இதுல ஈடுபட்டிருக்காங்க. இதுல கலந்து கொண்டதுல மிக பெருமை. இதுல நான் அந்தமான் முதல் முறை இது
இங்க எங்க சேலம் மாநகரை பதிவு செய்யறதுக்கு ஊன்றுகோலாக இந்த தமிழ் மாநாடு அமைஞ்சிருக்கிறது. வாழ்த்துக்கள் மாநாட்டுக்கு. பத்திரிகையாளர்களும் ஊடகத்துறை அனைவருக்கும் எங்கள் தமிழக மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சார் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் சார். என்ன அண்டமான் நாங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். நாங்களும் இப்ப லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தோம்னா சார் உங்க பிரியாணி எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அண்டமான்? கண்டிப்பா விரைவா. எங்களுக்கு மாஸ்டர் பற்றாக்குறை. இப்பதான் அமெரிக்கால பண்ணோம், குவைத்துல பண்ணோம், சிங்கப்பூர், நம்ம யாழ்ப்பாணம் பண்ணியிருக்கோம், திருவண்ணாமலை வேலை நடந்துட்டு இருக்கு. தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையினால காலதாமதம் ஆகிறது. ஏனென்றால் ஒரு கடை நிறுவது பெரிதல்ல, அதே தரம் அதே சுவை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கான பிராக்டிஸ் கொடுத்து இதுக்காக தான் கேட்டரிங் காலேஜை நான் திறந்து கிருஷ்ணகிரியில பயிற்சி கொடுத்துவோம். இதை விரைவுபடுத்தணும், இதை வேகப்படுத்துவோம். ஆள் பற்றாக்குறை காலதாமதம் நிச்சயமாக அந்த மாதிரி திறப்போம். உலகெங்குமே தடம் பதிப்போம். சார் நீங்க உலகம் ஃபுல்லா நீங்க சுத்திருக்கீங்க சார். சோ அண்டமான் டூரிசம், அண்டமானோட எஸ்டேஷன் டூரிசம் காண்டி ரொம்ப ஃபேமஸ் சார். கண்டிப்பா இங்க பொருளாதார டூரிசம் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப டாக்ஸியாக இருக்கட்டும் எல்லாமே குறைவா தான் இருக்குது. தமிழ்நாட்டோட டாக்ஸி வாடகை, உணவு, மீன் வளம் நல்லா இருக்கு. நல்ல பிரசான மீன் கிடைக்குதுங்க. அங்கேயங்களுக்கு உண்டு, அதோட சிறப்பாகவே இங்க இருக்கு. விலை குறைவாக இருக்குதுங்க. எல்லாமே ஒரு பொருளாதார நீதியில பரவாயில்ல. ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ சார். நன்றி.